நம்மால் முயன்று உழைத்து கிடைத்த உணவை உண்பதை சிறந்த உணவாகும் என்பதற்காக குருநாதத்தை மாற்றின பொழுது ஓங்கிய மலைகளும் உயர்ந்தவனை சாதனை வா வா என்று வரவேற்க எங்கி நோக்கின பச்சை பச்சை புல்வெளிகள் பறந்து விருந்த அற்புதமான பலவிதமான வண்ண மலர்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய நிலங்கள் 5 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தால் இறைவனால் படைக்கப்பட்ட அற்புதமான மனித வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே ஏற்படுகிற இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் நம்முடைய செயல்களே. ஆக எண்ணம் நன்றாக இருந்தால் எல்லாம் நன்றாக இருக்கும். எவன் ஒருவன் சொல்லாலும் செயலாலும் நேர்மையாக நடந்து கொள்கிறானோ அவனே உலகின் ஒப்பற்ற மாமன் என்ற தத்துவத்தை சொல்லும் விதமாக முன்னேற்ற பாதையிலே Oh
வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்தது என்பதை பறைசாற்றுவதமாக சிறப்பாக தேடி வந்திருக்கும் வள்ளிமலரும் பூத்து குலுங்கி காத்திருக்கிறார் என்ற காலகட்டத்தில் இவன் மீது நான் கொண்ட காதல் அஞ்ஞானத்திலே வாழ்வர்களுக்கு என்னுடைய வரவை பற்றி அறிந்திருக்க நியாயமில்லை. அவன் மீது நான் கொண்ட காதல் சிறப்பான ஒரு காதலை தன்னந்தனியாக நான் கொண்ட போது என்ற ஒரு சத்தம் இதுவரை கேட்கவில்லையே. அற்புதமாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது. பாலையும் தண்ணீரையும் ஒன்றாக கலந்து வைத்தாலும் பாலியின் சுவை மட்டும் அறிவுறும் அன்னப்பறவை போல ஆளோடும் என்ற குரலை கேட்கின்ற பொழுது மனதுக்குள்ளே ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி உருவாவதை பார்க்கும் பொழுது புன்னகல் வந்தாள்
இப்படிப்பட்ட ஒரு பெண்ணையும் பார்ப்பது அரிது 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 மானிடராய் பிறத்தல் அரிது என்பதை போல இன்னவள் மீது நான் கொண்ட காதலாய் ஞானத்திலே வாழும் அவளுக்கு என்னுடைய வரவைப்பட்டு சொல்லும் பொழுது நான் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அளவோ அலைகள் நீந்துகின்ற குழலோ வெண்ணையின் மழுமழு பொங்குகள் இரண்டையும் கண்ணில் பட்டவுடனே கைகளால் தொட்டுவிடும் என்ற துடிப்பு. ஆக ஆதியிலே கொடுத்த வாக்கு முப்புக்களோ கண்கள் தித்திப்பதே கண்ணம் சந்தித்ததே சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டே
என்னுடைய தாய்மாமன் மகாசுரன் ஆனந்த கண்டிலே பிறந்தவர்கள் இவராக இருந்தாலும் மகாசுராவுப்பட்ட சிவமுனிவராக பூமியிலே தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப எங்க அத்தை மகாலட்சுமி ஒரு பெண்மானாக உருவமெடுத்து நடமாடிக்கொண்டிருக்கிறார். அந்த நடமாட்டத்தின் தன்மையை பார்த்தவுடனே சிவமுனிவராகப்பட்ட மகாசுரர் கண் விழித்து பார்த்த பொழுது மானின் நடமாட்டத்தை அறிந்த அவர் சிவமுருகன் தீச்சங்க பார்வையிலே மான் கருவாகி உருவாகி பூமியிலே பிறந்தவள் என்னவர், பூமியிலே பிறந்த மான்மகள் இவள். ஆக எப்படியாவது இவரை பார்க்க என்ன மனசுல வரும்போது சொல்லுங்க, ஒரு பெண்ணான
யாருப்பா? அன்பே சிவம். இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்கள் காதல் இல்லாத ஒரு மனுஷனே உலகத்தில் கிடையாது. காதல் என்பது என்ன தெரியாது. அதை பத்தி என்னன்னு நீங்க அதுக்கு வாத்தியார் உங்கள்கிட்ட படுத்துக்கிறீங்க. அதான் கண்ணாசன் பாட்டு இருந்தாரு, பருவம் கொண்ட அனைவருமே காதலிப்பதில்லை, காதலித்த அனைவருமே மனம் முடிப்பதில்லை. ஐயோ பாவம். பருவம் கொண்ட அனைவருமே காதலிப்பதில்லை, காதலித்த அனைவருமே மனம் முடிப்பதில்லை, மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ்ந்த அனைவருமே சேர்ந்து போவதில்லை சொல்லிட்டார். எவ்வளவு பெரிய தத்துவம் உங்களோட தாங்க தெரிஞ்சுக்கிறேன். கண்ணாச்சி எப்படி புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி. உலகத்தில் அவர்கள் யாரும் என்ன கர்ம பாவம் செஞ்சு பாவ புண்ணிய தந்த மாதிரி அவர்கள் பலன் கிடைக்குது. அதுல இருந்து இந்த மன வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா உலகத்தில் இன்னைக்கு உண்மையான அன்பும் பொறுப்பான ஆளு கிடைக்கிறது உலகத்தை பெரிய விஷயமா போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு மனித வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு, எல்லாமே மாறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு. இந்த உலகத்துல மாறாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த அன்பு தான். ஆக காதல் என்பது எது வரைக்கும்னா கல்யாணம் வரைக்கும் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நம்ம நாடகம் பார்க்குறவங்க எல்லா பேரும் உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வயசானவங்க பாக்குறீங்க, சின்ன வயசுல ஆளுன்னு பாக்குறீங்க. எங்க இவ்வளவு பேர் இருக்கிற யாருக்காவதுக்கு வயசான ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்கள் இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த சின்ன வயசுல வந்த முதல் காதலை யாராவது மறக்க முடியுமா? முதல் வந்த காதலை மறக்க முடியுமா? உனக்கா 19 வயசுல ஒரு காதல் வந்திருக்குல்ல, அந்த பொம்பளை பிள்ளை ஞாபகம் இருக்காது கேட்டாங்க. கரும்பு கட்டு பக்கம் வாய்க்காக்குள்ள அந்த தப்பா பேசுறேன். என்ன காரணம் அப்படின்னா அந்த அந்த பெண்ணு நம்ம கல்யாணம் பண்றோமோ இல்லையா, அது வேற. நமக்கு நம்ம மனசுல நினைச்சிருப்போம், அந்த பொண்ணு மனசுல வச்சிருக்கு, வேற இடத்துல கட்டி கொடுத்துருப்பாங்க, நம்ம வேற இடத்துல கல்யாணம் பண்ணிருப்போம். ஆனா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பொம்பளை பிள்ளை பார்க்கிறோம்னு வச்சுங்களேன், மனசுக்குள்ள எப்படி இருக்கு? துள்ளி குதிப்பையில நீங்களா இந்த பத்தியா நடுவடி வட்டி முதல்ல கிளம்பிடுவோம். ஆக உண்மையான காதல் எப்படி இருக்கு அப்படின்னா, உண்மையான காதல் 100 முறை பிறந்தாலும் 100 முறை இறந்தாலும் உன்னை பிரிந்து நான் வெகு தூரம் போவதில்லை. உலகத்தின் கண்களிலே உருவங்கள் மறைந்தாலும்
ஆக சிறப்பான இந்த ஒரு காதலை நிறைவேற்றக்கூடிய நேரம். ஆக அண்ணன் பார்க்க போலாமா? எப்படி பருத்தி எடுக்கையிலே பருத்தி எடுக்கையிலே இந்த பணத்தாலே பார்க்க தெரியத்தான் செய்யுது. நாங்க போகல கிடக்குறீங்க போகுதுன்னு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கீங்க. யாரு போக மாட்டீங்க? எம்மக்கு போக மாட்டோம். உனக்கு இனிமேல் போக யார் சொன்னது? யார் சொன்னது? உனக்கு யார் சொன்ன? நாங்க சொல்றோம்ல. அப்படிலாம் கிடையாது. நீ தான் சொன்ன போகலேன்னு சொல்லி நாங்க தான் வருத்தப்படுறோம். நீ தான் சொல்ற. சரி நான் சொன்னா இப்ப கொஞ்சம் வருத்தம் என்ன? அப்புறம் சரியா வந்துடும். அது அப்படி இப்ப வருத்தம் வந்துச்சு அப்புறம் இப்படி சரியாது. அப்புறம் போகல அனுபவப்பட்டுருவோம்ல. நீங்களே காவேரி வீரடியோ காட்டுக்குள்ளே மாலடியோ உமாத குயிலடியோ கொல்லிமலை தென்னடியோ
கண்ணுக்கு முன் ஆள் குடிக்க தோல் குடிக்க ஆள் குடிக்க தூக்கி குடிக்க தொட்டா போதும் யாருக்கு என் தங்கச்சி இருக்கு. ஏன் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க? மான பிடிச்சிருக்கீங்களா? ஆனா உண்மையிலே ஆனா உண்மையில இன்னைக்கு என்ன ரொம்ப புதுசு. ஆமா சிவமே புதுசு புதுசா கிளம்பி இருக்கீங்க தங்கச்சி. ஆசல் தேத்தச்சு வாங்கிடா உடக்குன்னு போயிருந்தோம். இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறார். போட்டு 4 ஊர் என்ன ஒரு பாடத்தை செய்யறாங்க. தங்கச்சி என்ன அவர் மாதிரியே தந்துடுறா. நம்ம இடத்துக்கு வேடவர் வந்திருக்கிறார். வேடவருக்கு இங்க என்ன வேலை? என்ன ஒண்ணு தேடி வந்தாரா? என்ன ஒண்ணு என்ன ஒண்ணு
நான் வரல, ஓடிக்கிறீங்க. மாலை தேடி வந்தாரா? மானு தேடினா மானை தொலைச்சிட்டாரா காண அடிச்சிட்டாரா? என்னான்னு தெரியணுமா? சரி அவர்கிட்ட தான் கேட்கணும், தொலைச்சாரா இல்ல மறைச்சாரா? கேளுங்க. பிடிச்சா மானு எங்க போச்சு கேளியா? மானு எங்க போச்சு? கொச்சு கொடுப்பு. மானு எங்க போச்சு? அது கூட போயிடுச்சு. போச்சு. கொச்சு எங்க போச்சு? மானு போச்சு. மாமா இப்படியா? இப்படி போச்சு, இப்படி போச்சு. மானு இப்படி போச்சு. இப்படி போச்சு. உனக்கு எந்த தண்ணி போச்சு? ஆடுறாங்க உங்களுக்கு சரியான அரண்டா புள்ளி. அண்ணா சந்திரகுரு நேரையே கேட்டேன். சரி, பண்டாரி வாழவிக்கும் நம்ம கொலை பண்றோம். நம்ம தமிழ்நாடு நம்ம எடுத்து வந்தாரு. போனா போயிட்டு ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கோம். ஆமா, வரவேற்பு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அடுத்த கட்ட விசாரணை விசாரிப்போம். விசாரிச்சிருவோம். வரவேற்பு கொடுத்துருவோமா? கொடுத்துடலாமே. வருக வருக. வடக்கு திருக்குறமணி வேடுவரை வருக வருக. குறுங்கி நில தலைவர் நம்பியின் மகளான வள்ளியின் வணக்கம். மான் தேடி வந்ததாக என்னுடைய அண்ணாரும் தோழியாரும் சொன்னார்கள். இல்ல விட்டு வேற என்னமா காஞ்சிபுரம் மாடு மாதிரி கடகலந்து வரீங்க? என்ன யாரு? நிப்பாடுங்க. நீங்க மெதுவா வந்தீங்க. வேற ஆளு மாட புடிச்சிட மாட்டாரு. ஆனா மானு உறுதியிலே பிடிச்சி வேற நினைக்கிறேன். ஆளு கண்ணியை பார்க்கவே தெரியல. மாட்டேன் என்பதாக அண்ணன் தோழியும் கூறினார்கள். ஏன் வந்தீங்க, எதுக்காக வந்தீங்கன்னு எடுத்து சொன்னீங்கன்னா நானும் என்னையால் முடிந்த உதவியை செய்ய சித்தமா இருக்கேன். எதுக்காக சொல்லுங்க பாப்போம். எங்க பேசுங்க? அந்த பக்கமும் ஒரு வழிவழிக்கு இருக்கு, பேசலாம். எனக்கு அங்கதான் பிடிக்கும். எங்க அப்படி? மாமா அங்கதான் பிடிச்ச மாதிரி இருக்கு. பேரு என்ன? சிங்கமுத்து மாமா. மாமா லஞ்சம் என்று வந்தவரை அதே வாங்கிக்கிறேன். தாய் போல் ஆதரித்து சிங்கமுத்து மாமா டீ வாங்கி தருவீங்களாம். வஞ்சகரின் செயல்களுக்கு வாழ்முனையில் தீர்ப்பளித்து அஞ்சாத நெஞ்சில் அன்புக்கு இடம் கொடுத்து அறம் காக்கும் மக்களிடம் பார்த்து விந்தையை சொல்லட்டுமா? அதிசயம் பாரு அது அப்படியே கண்ணிலே. அதிசயம் பாரு மண்ணிலே, அவன் அதிசயம் பாரு மண்ணிலே, அது அப்படியே கண்ணிலே. நான் அதிசயம் பாரு மண்ணிலே, அது அப்படியே கண்ணிலே. நீங்க பாருங்க வாட்டி சரி. அவ நீங்க என்ன பாட்டு பண்ணியப்ப? அதிசயம் பார்த்து அவ அதிசயத்தை பார்த்துட்டோம். யாரு? அவ பார்த்துட்டோம். இங்க இங்க எப்ப? இப்ப பார்த்துட்டோம். நான் பார்த்தது பாத்தீங்கன்னா நீங்க இந்த பிள்ளையும் பாத்தீங்கன்னா பார்த்துருச்சான். அந்த பிள்ளையும் பார்த்துருச்சான். ஐயோ நான் அதிசயத்தை பார்த்துட்டேன். நீ காலையில பார்த்துட்டேன். அந்தாடி நான் பார்த்துட்டேன். ஆமா, நான் என்ன
பார்த்தது நீ பார்த்தியான்னு கேட்கிறேன். இன்னும் பார்க்கலையே. நான் பார்த்தது நீ பார்க்கல, நீ பார்த்தது நான் பார்க்கல, நீ பார்த்தது நீயே போய் பாருங்க, நான் பார்த்தேன் நான் போய் பார்க்கிறேன். நல்லா பாருங்க. டேய், அடிபட்டவன். அவனுக்கு அப்படியே எச்சி ஊருக்கு ஒரு பொருள் அதுக்கே அந்த பாத்துட்டேன். ஐயோ பாப்பா, காலையில இப்படியா காட்சி தருவீங்க? நான் போயிட்டு வந்துடுவேன். அதை செய்ய மாட்டேன் கண்ணுல. இன்னைக்கு நைட்டு தூங்க விட மாட்டாளே அதிசயத்தை பார்த்ததுனால. நான் வாரேன். ஏய், ஏய், அங்க வா அதிசயத்தை பார்த்து அங்க போய் காடு சார்ந்து இருக்கிற முள்ளினத்தில் வசிக்கக்கூடியவன்